வணக்கம் நண்பர்களே. ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக எப்படி இழப்பெடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ பக்கமாக போகிறேன் பாருங்கள், நான் பாருங்கள் தண்ணிக்காக. ஸோ அவ்வளோ வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரொம்பவே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க. பாருங்கள், சுட்டெரிக்கும் வெயில் அப்படியே சாமி அப்பா. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. வெயிலுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு உயிரினும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணிக்காக வந்து பரிதவிச்சுட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா என்ன, நம்ம மரங்கள் அதிகமாக வளர்க்காது தான். ஸோ மரங்கள் அதிகமாக வளர்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிழல் கிடச்சிருக்கு. அதே சமயம் வந்து நம்ம வந்து இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னாங்க, அசோகர் வந்து பார்த்திங்கன்னா சாலை இருபுறம் வந்து மரங்கள் நட்டார், புளிய மரம் முதற்கொண்டு நட்டார். ஆனால் நாம் மரத்து பூரா பிடிங்கி போட்டு சாலை போட்டுக்கிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு நல்லதுங்கிறது எனக்கு தெரியல. போக்குவரத்துக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க நல்லா தான் மக்களுக்கு தேவையானது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தினாங்க அதுலேயும் ஏதாவது மரம் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக வரும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்து வளர்த்து, சத்தியமாக சொல்கிறேங்க, இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமான வெயிலின் தாக்கம் தான் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சந்ததிகளில் ரெடியாகிறதுங்கிற போது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மரங்கள் அதிகமாக நடுங்க, நிழலை உருவாக்குங்க. நன்றி, தேங்க்யூ.